வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, பாலிவுட்ல 2019ல வெளியான மெயின் ஜரூர் ஆங்கா அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான ஹாரர் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. முடிவுல நீங்க எதிர்பார்க்காத ட்விஸ்டும் வச்சிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். நான் கண்டிப்பா திரும்பி வருவேன்றது தான் இந்த படத்தோட டைட்டிலா இருக்கும். ஒரு பனி பிரதேசத்தை காட்டுறாங்க. இங்கதான் இந்த படத்தோட கதை நடக்கும். இப்போ ஒரு பெரிய மாளிகை வீட்டை நமக்கு காட்டுறாங்க. இங்க இருக்க ஒய்ஃப் இருக்காங்கல்ல, கள்ளக்காதலம் கூட சேர்ந்து ஹஸ்பண்ட சாவடிச்சிருக்காங்க போல. இப்ப அவரோட பாடி தான் தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒய்ஃப் பேரு லிசா அப்படின்றது, கள்ளக்காதலன் பேரு பீட்டர் அப்படின்றது, ஹஸ்பண்டோட பேரு யாஷ் அப்படின்றது. தூக்கிட்டு வந்துட்டு இருக்கும் போது ஹஸ்பண்ட தெரியாதனமா அவர் கீழே விட்டுறாரு. அந்த ஹஸ்பண்ட் இவங்க மேல சாஞ்ச மாதிரி விழுறாரு. இவங்களும் பார்த்து பயங்கரமா கத்திடுறாங்க. கத்தாது அப்படின்ற மாதிரி பீட்டர் தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி திரும்பி அந்த பாடியை தூக்கிடுறாங்க. இப்ப பொறுமையா வெளியே வந்துட்டு இருக்காங்க. இவங்க கார் வெளியே நிக்குது பாத்தீங்களா, அந்த காரோட டிக்கில இந்த பாடியை ஏத்தி வச்சிடுறாங்க. இங்க இருந்து சீக்கிரமா கிளம்பணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. எங்க போறது அப்படின்ற மாதிரி பீட்டருக்கு குழப்பமா இருக்கு. பீட்டருக்கு லோபோன்ற ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான். அவன் சவப்பெட்டிலாம் செய்யற வேலை தான் பார்த்துட்டு இருப்பான். அவன் கிட்ட ஹெல்ப் கேட்கறாரு. அவன் இருக்கான்ல, பாடியை கொண்டு வா பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றான். அவன் ஹெல்ப் பண்றதா சொல்லிட்டான். நம்ம கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி இவரும் பக்கத்துல இருக்க லிசா கிட்ட சொல்லிட்டாரு. ரெண்டு பேருமே கார் எடுத்துட்டு கிளம்பலாம்னு நினைக்கிறாங்க. சட்டுன்னு எதிர ஒருத்தர் வந்து நிக்கிறாரு. அவரை பார்த்து இவங்க ரெண்டு பேருமே ஷாக் ஆயிடுறாங்க. ஆக்சுவலா அந்த நபரோட பேரு திவாரி அப்படின்றது. இந்த வீட்டுல வேலைக்காரரா தான் இருப்பாரு. இப்ப லிசா மட்டும் இறங்கி அவர்கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாங்க. எங்க போறீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. ஆனா இவங்க அதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. வீட்டுக்குள்ள இருக்க இந்த வேலையெல்லாம் முடிச்சு வை, இந்த காசுன்ற மாதிரி அவருக்கு நிறைய காசெல்லாம் தந்துட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே லேபோன்ற ஒரு நபரை பாக்குறதுக்காக தான் போயிட்டு இருக்காங்க. இப்ப டிராவல் பண்ணி ஒரு ஸ்டேஜ்ல அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப பீட்டர் இருக்கார்ல, நான் பாடியை இறக்குறேன், நீ கார்க்குள்ளேயே இருன்னு சொல்லிட்டாரு. இவங்களும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப இவரும் காரை விட்டு இறங்குறாரு. பின்னாடி இருந்து பாடியை இறக்கலாம்னு நினைக்கிறாரு. அப்படி நினைக்கும் போது சட்டுன்னு யாஷ் முழிச்சிடுறாரு. இவரை போட்டு அட்டாக்லாம் செய்யறாரு. இவரும் பதிலுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காரு. இவர் பயத்துல காப்பாத்து காப்பாத்துன்னு கத்துறாரு. அந்த இடத்துல காப்பாத்துறதுக்காக இவங்களும் வராங்க. இது எல்லாம் இவங்களோட கற்பனையா இருக்கும். இவங்க கனவுல இருந்து முழிச்ச மாதிரி கத்திட்டு இருக்காங்க. என்னாச்சு, ஒண்ணு இல்ல அப்படின்ற மாதிரி பீட்டர் தான் கண்ட்ரோல் பண்றாரு. இவங்க தான் தேவையில்லாம அந்த மாதிரிலாம் யோசிச்சிருக்காங்க. இந்த மாதிரி இவங்க பயந்துட்டு இருக்கும் போது லேபோ இந்த இடத்துக்கு வந்துடுறான். பாடி ஏத்துட்டு வா புதைச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்ப பீட்டரும் லேபோவும் சேர்ந்த மாதிரி தான் பாடியை தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப பாடியோட கண்ணு ஓபன் ஆவறதை இவங்க கவனிக்கிறாங்க. அவன் கண்ணை திறந்தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, நீ தேவையில்லாம யோசிக்காது அப்படின்ற மாதிரி பீட்டர் சொல்லிட்டாரு. இப்ப இவங்க ரெண்டு பேருமே சவப்பெட்டியில பாடியை வச்சிடுறாங்க. இந்த இடத்தையே புதைச்சிடலாம் அப்படின்ற மாதிரி லேபோவும் புதைக்கிற வேலையை பார்த்துட்டு இருக்கான். இதுக்கு மேல நான் பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க அப்படின்ற மாதிரி லேபோ சொல்றான். இவங்க ரெண்டு பேருமே லேபோ கிட்ட சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. லேபோவும் புதைச்சிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறான். இப்பதான் நமக்கு உள்ள காட்டுறாங்க, யாஷ் உண்மையிலேயே உயிரோட இருக்காரு போல. இப்ப கண் முழிச்சிடுறாரு. இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு பயங்கரமா ட்ரை பண்றாரு. ஆனா இவர் எவ்வளவு கத்துனாலும் வெளியே இருக்கவங்களுக்கு கேட்கவே மாட்டேங்குது. அப்படியே கட் பண்ணி மறுநாள் காலையில நமக்கு காட்டுறாங்க. யாஷை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல சொந்தமா ஒரு வீடு இருக்கும். அந்த வீடை வித்துட்டு வேற எங்கேயாவது கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே யோசிக்கிறாங்க. வீட்டோட பத்திரம் எப்படியும் வீட்டுல தானே இருக்கும், அதை எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப ரெண்டு பேருமே அந்த பத்திரத்தை தேடிட்டு இருக்காங்க. ஒரு லாக்கர் இருக்கு. அந்த லாக்கர் க்ளோஸ்ல இருக்கு. அதுக்குள்ளதான் பத்திரம் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறாங்க. அதுக்கான சாவி எங்க இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. வேலைக்காரனான திவாரி கிட்ட கேக்குறாங்க. ஏன்னா திவாரி ரொம்ப வருஷமா இந்த இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கான். திவாரி என்ன சொல்றாருன்னா, எப்பவுமே சார் கிட்ட தான் அந்த சாவி இருக்கும்ன்ற மாதிரி சொல்றாரு. ஐயோ, அவர்கிட்ட இருக்குமான்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி லேபோவை பாப்போன்ற மாதிரி அன்னைக்கு நைட்டு லேபோவை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. நாங்க சாவி எடுக்கணும், ஓபன் பண்ணி காட்டு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அவனும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறான். இப்ப திரும்பி இவங்க ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அவர் இறந்து போன மாதிரி இருக்காரு. அவர் ட்ரை பண்ணி பார்த்திருக்காரு. ஆனா கடைசியில இறந்து போயிருக்காரு போல. இப்ப சாவி கிடைக்குமான்ற மாதிரி இவங்க தேடி பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா சாவி இவங்களுக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. மேற்கொண்டு இவர் தேடிட்டு இருக்கும் போது அந்த வழியா போலீஸ் ஜீப் வர சவுண்ட் கேக்குது. உடனே இங்க இருந்து கிளம்புங்க, இல்லனா பிரச்சனை ஆயிட போகுது அப்படின்ற மாதிரி சொல்றான். இவங்க ரெண்டு பேருமே கிளம்பணும் அப்படின்ற மாதிரி வேகமா இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. கார் எடுத்துட்டு இவங்க கிளம்புறாங்க. எதிரதான் போலீஸ் ஜீப் வருது. இந்த இன்ஸ்பெக்டரோட பேரு சிவா அப்படின்றது. யாஷோட கார் என்ன இங்க போகுது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, லாக்க ஓபன் பண்றதுக்கு ஒருத்தனை வர வச்சிடுறாங்க. இதை ஓபன் பண்ண முடியுமான்னு கேக்குறாங்க. அதெல்லாம் எனக்கு கை வந்த கலை சார், பக்காவா பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். சரி சீக்கிரமா பண்ணுன்னு சொல்றாங்க. அவனும் ரொம்ப ஈஸியாவே இந்த விஷயத்த பண்ணிடுறான். அவனுக்கு கை நிறைய காசு தந்து இங்க இருந்து அனுப்பி வச்சிடுறாங்க. டாக்குமெண்ட் கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. இப்ப விக்கிறதுக்காக ஒரு ஏஜென்ட்டை பாக்குறதுக்காக வராங்க. அவர் பேரு ராஜேஷ் அப்படின்றது. அவரும் லவ்வர் கூட ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க வரது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவங்களை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாரு. என்ன விஷயம் அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இவங்க டாக்குமெண்ட்டை காட்டுறாங்க. சீக்கிரமா இந்த இடத்தை வித்து தரணும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, இது பிசினஸ் டைம் இல்ல, இந்த டைம் எல்லாருமே அடிமாட்டு ரேட்டுக்கு தான் கேட்பாங்க, என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு.
எவ்வளவு கம்மியா கேட்டாலும் பரவாயில்ல, எங்களுக்கு உடனே சேல் பண்ணோம், சீக்கிரமா முடிச்சு கொடுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அவ்வளவுதானே, நான் முடிச்சு தரேன், நீங்க இப்போதைக்கு கிளம்புங்க அப்படின்ற மாதிரி அனுப்பி வைக்கிறாரு. இடத்த மட்டும் வித்துட்டா இந்த ஸ்டேட்டை விட்டு கிளம்பி போயிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சந்தோஷமா கார்ல வந்துட்டு இருக்காங்க. ஈரன் வேடிக்கை பார்த்துக்கிட்டே தான் வந்துட்டு இருக்காங்க. பார்த்தா திடீர்னு ஒரு இடத்துல யாஷ் தெரியுறாரு. அதை பார்த்து இவங்க ஷாக் ஆயிடுறாங்க. பீட்டர், அங்க யாஷ் தெரியுறாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி பீட்டர் சொல்றாரு. இப்ப பீட்டரும் இவங்களுக்காக இறங்கி செக் பண்றாரு. அந்த இடத்துல யாஷ் இருக்கிற மாதிரியே தெரியல. நீ தான் தேவையில்லாம கற்பனை பண்ணிட்டு இருக்க, நீ ரொம்ப யோசிக்காத அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுக்கு ஆறுதல் சொல்றாரு. இப்ப ஈரனும் வீட்டுல பயந்து போன மாதிரி உட்காந்து இருக்காங்க. ஈரனுக்கு பின்னாடி யாரோ வராங்க. சட்டுன்னு முதுகுல கைய வைக்கிறாங்க. திரும்பி பார்த்தா பீட்டர் தான் வந்திருப்பாரு. பயப்படாத, நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க ரொம்ப பயந்து போயிருக்காங்கல்ல, அதனால இவங்க கூட ரொமான்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த இடத்துல தான் ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவங்க சந்தோஷமா இருக்கிறதெல்லாம் ஒரு சாங்கா காட்டுறாங்க. இந்த பீட்டரை பொறுத்த வரைக்கும் போட்டோகிராஃபரா இருப்பாரு. இது திவாரிக்கு கூட நல்லா தெரியுது. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, இவன் என்னோட கசின் பிரதர், அப்படிதான் யார் கேட்டாலும் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி மேடம், அப்படியே சொல்றேன்ற மாதிரி அவரும் ஏத்துக்கிறாரு. இவங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போதுதான் போலீஸ் ஜீப் இந்த இடத்துக்கு வருது. இதை பார்த்தோன்னே பீட்டர் லைட்டா ஷாக் ஆகுறாரு. நீ ஷாக் ஆகாத, என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு தான் இவரு, நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவரும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இந்த சிவா யாஷோட ஃப்ரெண்டு போல. சார் யாரு, புதுசா இருக்காரு அப்படின்ற மாதிரி பீட்டரை பார்த்து கேட்கிறாரு. இவன் என்னோட கசின் தான் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியான்ற மாதிரி இவரும் நார்மலா இவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. பேசிட்டு இருக்கவரு யாஷ் எங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. யாஷ் வெளிநாட்டுக்கு ஒரு ட்ரிப்புக்காக போயிருக்காரு, வரதுக்கு 1 வாரம் ஆகும்ன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. எது ட்ரிப்புக்கு போயிருக்கானா? நேத்து லோபோவோட இடத்துல நான் யாஷோட காரை பார்த்தனே அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இல்ல நாங்க தான் அந்த இடத்துக்கு போனோன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. சொந்தக்காரங்கள்ல ஒருத்தங்க இறந்துட்டாங்க, அதுக்காக சவப்பெட்டியை சொல்றதுக்காக தான் போனோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படியான்ற மாதிரி இவரும் கேட்டுக்கிறாரு. நான் யாஷுக்கு கால் பண்ண, போனே எடுக்கல, நீ கால் பண்ணா கண்டிப்பா எடுப்பான், நீ கால் பண்ணுமா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஈரனும் எப்படி கால் பண்றதுன்னு யோசிக்கிறாங்க. சரி கால் பண்ற மாதிரி பாவ்லா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவங்களும் போன் எடுத்து கால் பண்ற மாதிரி பாவ்லா பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சைட்ல யாருமே போனை எடுக்க மாட்டாங்க. அவர் போனை எடுக்கல அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நீ கால் பண்ணியே எடுக்கலையா, சரி ஒரு மெசேஜ் அது போட்டு விடுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்களும் மெசேஜை போட்டு விடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜை போட்டு விடுறாங்க. பார்த்தா எதிர் சைட்ல இருந்து ரிப்ளை வருது. எப்படா எதிர் சைட்ல இருந்து ரிப்ளை வருது அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருமே பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. பாத்தியா, நீ மெசேஜ் பண்ணனும் உடனே ரிப்ளை பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி சிவா சொல்லிட்டாரு. ஆனா இவங்க 2 பேருக்கு எப்படி ரிப்ளை வந்தது அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்ப சிவாவா நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி இந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறாரு. எப்படி ரிப்ளை வந்தது அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருமே மாத்தி பதட்டமா பேசிக்கிறாங்க. இப்ப நைட்டு 2 பேருமே சேர்ந்த மாதிரி தூங்கிட்டு இருக்காங்க. தூங்கிட்டு இருக்கும் போது போன் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. ஈரன் போன் தான் அடிக்குது. ஈரனும் அட்டன் பண்ணி காதுல வைக்கிறாங்க. பார்த்தா யாஷ் தான் பேசுறாரு. யாஷ் பேசுறாருன்னு தெரிஞ்சோன்னா பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. நான் கண்டிப்பா திரும்பி வருவேன்ற மாதிரி சொல்றாரு. அதாவது படத்தோட டைட்டில் இருக்குல்ல, அதுதான் சொல்றாரு. இது தெரிஞ்சோன்னா ஈரன் ஷாக் ஆயிடுறாங்க. இதை பத்தி எல்லாம் பீட்டர் கிட்ட சொல்றாங்க. ஆனா பீட்டர் இருக்கார்ல, நம்மள பயம்புத்த யாரோ ஒருத்தன் தான் பண்ணிட்டு இருக்கான், நீ கவலைப்படாத அப்படின்ற மாதிரி ஆறுதல் சொல்றாரு. இப்ப திடீர்னு பார்த்தா ஜன்னலுக்கு வெளியே யாஷ் தெரியுறாரு. இதை பார்த்து இவங்க பயந்துடுறாங்க. அங்க யாஷ் தெரியுறாரு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இவர் பார்க்கும்போது யாஷ்லாம் தெரியல. யாஷ்லாம் இல்ல, நீ பயப்படாதன்னு சொல்றாரு. இவங்களை தைரியப்படுத்துறதுக்காக காட்டுறதுக்காக கூட்டு வந்துடுறாரு. நீயே பாரு, இங்க யாருமே இல்லைன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் ஈரனோட கால்ல ஏதோ தட்டுப்படுது. என்ன தட்டுப்படுது அப்படின்ற மாதிரி எடுக்கிறாங்க. பார்த்தா அவரோட லைட்டர் தான் தட்டுப்படுது. இது யாஷோட லைட்டரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆமா, யாஷோட லைட்டரு, நம்ம கொல்லும் போது கீழே விழுந்திருக்கோம், நீ தேவையில்லாம ரொம்ப யோசிக்காத அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்க 2 பேருமே ஒரு ட்ரெயின்ல தான் இப்ப டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஈரன் இன்னமும் அப்செட்டா இருக்காங்க. நீ எதுக்காக இப்படி இருக்க, பேய் பிசாஸ்லாம் கிடையவே கிடையாது, தேவையில்லாம யோசிக்காதான்னு சொல்றாரு. நம்ம சந்தோஷமா இருந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு பாரு அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு போட்டோவா காமிக்கிறாரு. அந்த ஒரு போட்டோவை பார்க்கும்போது இவங்களுக்கு பிளாஷ்பேக் தோணுது. இந்த இடத்துல அதை யோசிச்சு பாக்குறாங்க. ஆக்சுவலா ஹீரோயின் இருக்காங்கல்ல, ஒரு மாடலா தான் இருப்பாங்க. அதே சமயம் பீட்டர் இவங்களை போட்டோ எடுக்கிற போட்டோகிராஃபரா இருப்பாரு. இவங்களை போட்டோ ஷூட் மாதிரிலாம் எடுத்துட்டு இருக்காரு. இந்த போட்டோ ஷூட்டுக்கு ப்ரொடியூசரா தான் யாஷ் இருப்பாரு. யாஷும் தள்ளி இருந்து இவங்க 2 பேரையும் கவனிக்கிறாரு. இப்ப எடுத்த போட்டோவெல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. இவருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இப்ப யாஷ் இருக்கார்ல, நானே உங்களை டிராப் பண்ணிடுறேன் ஈரன் கிட்ட சொல்றாரு. ஈரனும் இவர் கூட சேர்ந்து கார்ல வந்துட்டு இருக்காங்க. ஈரனே இவருக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும். ப்ரொபோஸ் பண்ற மாதிரிலாம் ஈரன் கிட்ட பேசிட்டு இருக்காரு. இவர் ப்ரொபோஸ் தான் பண்றாருன்னு இவங்களுக்கு புரிஞ்சிருது. காரை நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் தள்ளி போய் நிக்கிறாங்க. இவரும் அவசரப்பட்டு ப்ரொபோஸ் பண்ணிட்டுமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப இவங்க கிட்ட பேசுறதுக்காக காரை விட்டு இறங்கி வராரு. மனசுலயே வச்சிட்டு இருக்க ஒரு மாதிரி இருந்தது, அதனால தான் சொல்லிட்டேன், உனக்கு விருப்பம் இல்லைன்னா பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா எனக்கும் விருப்பம் தான் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. இப்படிதான் இவங்க 2 பேருமே சேர்ந்திருப்பாங்க. இப்ப கதை திரும்பி பிரசன்ட்டுக்கு வந்துருது. இவங்க 2 பேருமே இப்ப வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வரும்போது சிவா இருக்காருல, அந்த திவாரி கிட்ட விசாரணை எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இவர் எதுக்கு திரும்பி வந்திருக்காருன்னு யோசிக்கிறாங்க. இப்ப கேஷுவலா வர மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இந்த வழியா வேலை விஷயமா வந்தேன், யாஷை பார்த்துட்டு போலான்னு நினைச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. யாஷ் வர 1 வாரம் ஆகும்னு சொன்னல, இன்னும் அவர் வரலன்ற மாதிரி ஈரன் சொல்லிட்டு இருக்காங்க.
வரலனா கூட பரவாயில்ல, என் போனை கூட அவன் எடுக்க மாட்டான், ஏன் எதுக்குன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது, சரி பாப்போன்ற மாதிரி இந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. என்ன இவரு வேற அடிக்கடி வந்துட்டு போயிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. பீட்டர் இருக்கார்ல, இந்த ஆளுக்கு நம்ம மேல டவுட் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், சீக்கிரமா இந்த இடத்த விட்டு நம்ம கிளம்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப இவங்க படுத்து தூங்கிட்டு இருக்கும் போது போன் கால் வருது. சிவா கிட்ட இருந்து தான் போன் கால் வருது. எதுக்கா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. சரி அட்டன் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அட்டன் பண்ணி சிவா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. சிவா இருக்கார்ல, நான் கால் எடுக்கலன்னு சொன்னேன்லம்மா, யாஷ் கடைசியில கால் எடுத்துட்டான், நான் பேசிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இது யாஷ் கிட்ட பேசிட்டாரா அப்படின்ற மாதிரி இவங்க பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. இப்ப பேசிட்டு அவர் காலை கட் பண்ணிடுறாரு. இந்த விஷயத்த பக்கத்துல இருக்க பீட்டர் கிட்டே இவங்க சொல்றாங்க. பீட்டருமே ஆச்சரியப்படுறாரு. வேற எவனோ ஒருத்தன் தான் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கான், யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த இடத்துல ஈரின் ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஈரின் வீட்டுல குளிச்சிட்டு இருக்காங்க. அந்த சமயம் யாஷ் இருக்காரு பாத்தீங்களா, இந்த சிவாவை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்காரு. வெயிட் பண்ணுங்க, ஒய்ஃபை கூப்பிடுறேன் அப்படின்ற மாதிரி ஒய்ஃபை கூப்பிட்டு இருக்காரு. இவங்க ட்ரெஸ் எல்லாம் மாத்தாம துண்டோட இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இதை பாக்குற சிவாவுமே அன்ஈசியா ஃபீல் பண்றாரு. நம்ம இன்னொரு நாள் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி யாஷ் கிட்ட சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. ஒருத்தங்களை பாக்குறதுக்கு இப்படியா வருவன்ற மாதிரி யாஷ கோவப்படுறாரு. பதிலுக்கு இவங்களுமே கோவப்பட்டு பேசுறாங்க. லைட்டா இவங்களுக்குள்ள ஆர்குமெண்ட்லாம் வந்துருது. அவங்க கோச்சுக்கிட்டாங்கல்ல, அதனால யாஷ் என்ன பண்றாருன்னா அவங்களுக்காக ஒரு நெக்லஸ் வாங்கிட்டு வந்திருக்காரு. அந்த நெக்லஸை பார்த்தோன்னா இவங்களும் பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. இப்ப யாஷ் இருக்கார்ல, சீக்கிரமா நம்ம குழந்தை பெத்துக்கலாம்னு சொல்லிட்டாரு. ஆனா இவங்க கோவப்படுறாங்க. இப்பெல்லாம் எனக்கு குழந்தையே தேவையில்லை, நான் மாடலா நிறைய சாதிக்கணும்னு நினைக்கிறேன், கண்டிப்பா என்னால குழந்தைலாம் பெத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நான் மாடலா இருக்கிறது உனக்கு பிடிக்கல, என் கரியரை காலி பண்ணணும்னு நினைக்கிறேன், அதுக்காக தானே இப்படி பண்ற அப்படின்ற மாதிரி கோவமா பேசுறாங்க. யாஷும் கோவப்பட்டு கண்ணத்திலேயே அரைஞ்சிடுறாரு. அதுக்கப்புறம் இவங்க கிட்ட அரைஞ்சதுக்காக மன்னிப்புலாம் கேட்கிறாரு. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, கோச்சுக்கிட்ட மாதிரி அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் பீட்டரும் ஃப்ரெண்டா தான் இருப்பாரு. பீட்டர் கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நான் அவனை விட்டு விலகிற போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா பீட்டர் இருக்கார்ல, விலகிட்டனா உனக்கு சொத்துன்னு எதுவுமே கிடைக்காது, அவன் கூட இருந்துகிட்டு எவ்வளவு கறக்க முடியுமோ கறந்துக்கோ, அதுக்கப்புறம் அவனை விட்டு வெளியே வந்துரு, நம்ம 2 பேர் சேர்ந்துடலாம், நான் உன்னை ஃப்ரீயா விட்டுறேன், நீ நினைச்சதை நீ பண்ணு, நான் நினைச்சதை நான் பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அப்படி பண்ணா என்னன்ற மாதிரி இவங்களும் யோசிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. காலையில நடந்த சண்டைனால யாஷு கொஞ்சம் கோவமா இருக்காரு. இவங்க சமாதானப்படுத்துற மாதிரி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நான் என்ன குழந்தை வேணவே வேணாம் நான் சொல்றேன், ஒரு 6 மாசம் போகட்டும், அதுக்கப்புறம் குழந்தை பெத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவரும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இவங்க 2 பேருமே இந்த இடத்துல ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பிரசன்ட்ல ஈரனுக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. இதை பத்தியே தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி முகம் கழுவிட்டு வந்து நம்ம படுக்கலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப ரெஸ்ட் ரூம்க்கு வந்து முகம் கழுவிட்டு இருக்காங்க. முகம் கழுவிட்டு இவங்க கண்ணாடியில முகத்தை பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது யாஷோட உருவம் அந்த இடத்துல தெரியுது. அதை பார்த்து இவங்க செம்மையா பயந்துடுறாங்க. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி போயிட்டு இருக்காங்க. அந்த கண்ணாடி இருக்குல்ல, ஆட்டோமேட்டிக்கா உடையுது. அதுல ஒரு பீஸ் மட்டும் இவங்க கழுத்துல குத்திடுது. இவங்க அதே இடத்துல இறந்து போன மாதிரி விழுந்து கிடக்குறாங்க. யாஷோட ஆன்மா இருக்குல்ல, இதை பார்த்துட்டு இருக்கு. இங்கதான் படத்தோட இன்டர்வலை போடுறாங்க. இன்டர்வலுக்கு முன்னாடி சில விஷயங்களை காமிச்சாங்கல்ல, அது எல்லாமே ஈரனுக்கு வந்த கனவா இருக்கும். சட்டுன்னு கனவுல இருந்து முழிச்சிடுறாங்க. இதை பத்தி எல்லாம் பீட்டர் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. கவலைப்படாத அப்படின்ற மாதிரி இவர் தான் சமாதானப்படுத்துறாரு. இந்த இடத்துல திரும்பி இவங்க பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறாங்க. இவங்க குழந்தைக்கு ஓகே சொல்லிட்டாங்கல்ல, யாஷ் பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. இவங்களுக்கு நிறைய கிஃப்ட் எல்லாம் வாங்கி தராரு. அப்படிதான் இந்த வீடியோ இவங்களுக்கு கிஃப்டா வாங்கி தந்திருப்பாரு. இவங்க பேர்ல தான் அந்த வீடு இருக்கும். இதெல்லாம் ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. யாஷ் இருக்கார்ல, பிசினஸ் விஷயமா நான் வெளியூருக்கு போறேன், வர 1 வாரம் ஆகும்ன்ற மாதிரி சொல்றாரு. நான் 1 வாரம் பயங்கரமா மிஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. 1 வாரம் தானே, பொறுத்துக்கோ, நான் வரும்போது ஒரு சர்ப்ரைஸோட வரேன்னு சொல்றாரு. என்ன சர்ப்ரைஸ்னு கேக்குறாங்க. அதான் சர்ப்ரைஸ்ன்னு சொல்றேன்ல, அந்த சர்ப்ரைஸை பார்த்து நீயே ஆச்சரியப்படுவேன்னு சொல்றாரு. சரி நான் கிளம்புறேன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாரு. என்ன சர்ப்ரைஸா இருக்கும்னு யோசிக்கிறாங்க. அதே மாதிரி இவர் கிளம்பிட்டார்ல, அதனால பீட்டருக்கு கால் பண்ணி வர வச்சிருவாங்க. பீட்டர் வந்தோடனே பீட்டர் கூட சேர்ந்த மாதிரி இவங்க ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தா யாஷ் கார்ல இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அவர் கார் வந்த சவுண்டு கூட இவங்களுக்கு கேட்க மாட்டேங்குது. யாஷ் சர்ப்ரைஸ் பண்றதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு போல. இப்ப யாஷ் இருக்கார்ல, அவர் லைட்டரை ஆன் பண்றாரு. அந்த லைட்டரை ஆன் பண்ணா ஒரு சவுண்ட் கேட்கும். அந்த சவுண்ட் கேட்டு இந்த இடத்துல இருக்க லிசா சுதாரிச்சிடுறாங்க. உடனே போன்ற மாதிரிலாம் பீட்டர் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இவரு வந்து பார்க்கும்போது லிசா மட்டும் தான் அந்த இடத்துல படுத்துட்டு இருக்காங்க. இப்ப யாஷும் படுத்துட்டு இருக்க லிசாவை சந்தோஷமா பாக்குறாரு. அவங்கள பக்கத்துல போய் எழுப்பலாம் அப்படின்ற மாதிரி பக்கத்துல வந்து எழுப்புறதுக்கு ட்ரை பண்றாரு. அப்பன்னு பார்த்து வெளியே இருந்து சவுண்டு கேக்குது. என்ன வெளியே சவுண்டு கேக்குது அப்படின்ற மாதிரி லைட்டா ஷாக் ஆகுறாரு. ஐயோ அவன் தான் சவுண்டு போட்டுட்டான் அப்படின்ற மாதிரி லிசாவும் ஷாக் ஆகுறாங்க. இப்ப என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக யாஷ் வெளியே வந்துட்டு இருக்காரு. அந்த இடத்துல பார்த்தா பீட்டர் ஒரு இடத்துல ஒளிஞ்சிருக்காரு. எவனோ ஒளிஞ்சிருக்கான்னு தெரிஞ்சு இவர் பாக்குறதுக்காக வராரு. பீட்டர் இருக்கார்ல, இவரை தள்ளி விட்டு இங்க இருந்து தப்பிச்சு ஓட பாக்குறாரு. ஆனா யாஷ் இருக்கார்ல, கோவப்பட்டு அவர் கூட பயங்கரமா சண்டை போடுறாரு. சண்டையில யாஷ் தான் பீட்டரை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு.
இதை கவனிச்சிட்டு இருக்க ஈரன் இருக்காங்கல்ல, ஒரு பூஞ்சாடியை வச்சு இவரோட மண்டையிலேயே அடிச்சிடுறாங்க. யாஷும் காயப்பட்ட மாதிரி கீழே விழுந்துடுறாரு. இந்த கேப்ல பீட்டர் எந்திரிச்சிடுறாரு. எந்திரிச்ச பீட்டர் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு பாட்டில வச்சு மண்டையிலேயே அடிக்கிறாரு. அது மூலியமா தான் யாஷ் இந்த இடத்துல இறந்து போயிருப்பாரு. இதுதான் படத்தோட ஸ்டார்டிங்ல நமக்கு காமிச்சிருப்பாங்க. இப்ப காலையில ஈரனும் சீக்கிரமா முழிச்சிடுறாங்க. அவசரப்பட்டு தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப இவங்களுமே காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறதுக்காக அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவங்க உட்காந்து இருக்கும் போது அந்த இடத்துல யாஷோட உருவம் தெரியுது. அதை பார்த்து இவங்க ஷாக் ஆகி வேகமா ஓடிட்டு இருக்காங்க. வழியில வர பீட்டரும் என்னாச்சுன்னு கேக்குறாரு. நான் யாஷை பார்த்தேன்னு சொல்றாங்க. அதெல்லாம் உன்னோட கற்பனை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. பார்த்தா அந்த சமயம் யாஷ் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவரே நேரடியா யாஷை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. இங்க இருந்து தப்பிச்சு ஓடுறாரு. ஒரு கத்தி எடுத்து அவர் அட்டாக் பண்ண பாக்குறாரு. ஆனா அவர் இருக்காருல, அந்த கத்தியை வச்சு இவரோட கதையை முடிக்கிறாரு. இது எல்லாமே ஈரினுக்கு வந்த கனவா இருக்கும். சட்டுன்னு கனவுல இருந்து முடிக்கிறாங்க. பீட்டரும் என்னாச்சுன்னு கேக்குறாரு. ஒன்னும் இல்லைன்ற மாதிரி இவங்க சமாளிச்சிடுறாங்க. இன்னைக்குதான் ராஜேஷ் வாங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இப்ப ராஜேஷை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. ராஜேஷ் இருக்காரு பாத்தீங்களா, அட்வான்ஸ் காசை மட்டும் தந்துடுறாரு. மீதியை இந்த நாள் வந்து வாங்கிக்கோங்கன்னு சொல்றாரு. இவங்களும் சரின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. பத்திரத்துல உங்க ஹஸ்பண்ட் பேரு யாஷ்ன்றதை நான் பார்த்தேன். இவர் யாஷ் இல்லைன்னா உங்க ஹஸ்பண்ட் எங்கன்ற மாதிரிலாம் அவர் கேட்கிறாரு. சட்டுன்னு உங்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, என்னென்னமோ சமாளிக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல பீட்டருமே கோவப்படுறாரு. அதெல்லாம் எதுக்காக நீங்க கேக்குறீங்க, இந்த டீலை நம்ம பண்ண போறோமா இல்லையான்ற மாதிரி கேக்குறாரு. பிரதர் எதுக்காக இவ்வளவு கோவப்படுறீங்க, நான் நார்மலா தான் கேட்டேன், எனக்கு டீல் தான் முக்கியம், இந்த நாள் வந்து மீதி காசை வாங்கிக்கோங்கன்னு சொல்றாரு. இவங்களுமே சந்தோஷமா கிளம்புறாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல இவங்களுக்கு வேண்டிய காசு கிடைக்க போதில்ல, நம்ம சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. வெளியெல்லாம் சுத்திட்டு இவங்க நைட்டு நடந்தா சேர்ந்த மாதிரி வீட்டுக்கு வராங்க. முதல்ல ஈரன் தான் வீட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்காங்க. இப்ப நடந்து இவங்க ரூம்க்கு வராங்க. அந்த ரூம்க்கு வந்து பார்த்தா யாஷ் தான் பெட்ல படுத்துட்டு இருக்காரு. இவங்களை முறைச்சு பாக்குறாரு. அதை பார்த்து இவங்க ஷாக் ஆகி வேகமா ஓடி வராங்க. இந்த பீட்டர் மேல இடிச்சிடுறாங்க. பீட்டர் கிட்ட பார்த்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணே இல்லைன்னு பீட்டர் சொல்றாரு. அப்பதான் பீட்டருக்கு லோபோ கிட்ட இருந்து கால் வருது. உடனே இந்த இடத்துக்கு வான்ற மாதிரி பதட்டமா சொல்றான். லோபோ கூப்பிடுறான், நான் போயிட்டு வந்துடுறேன், நீ பத்திரமா இருன்னு சொல்றாரு. இவங்களும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இருந்தாலும் ஈரனுக்கு பயமா இருக்கு. ஒவ்வொரு இடமா பார்த்துட்டு இருக்காங்க. இவர் இருக்கார்ல, லோபோவை பார்க்கறதுக்காக அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. கதவை திறந்து லோபோவை பார்க்கலாம்னு நினைக்கிறாரு. பார்த்தா லோபோ அந்த இடத்துல இறந்து போயிருக்கான். அதை பார்த்து இவர் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. அதே சமயம் யாஷோட ஆன்மா வெளியே நடந்து போயிட்டு இருக்கிறத பாக்குறாரு. இப்பதான் மொத வாட்டியே இவர் பாக்குறாரு. ஈரின் சொன்னது உண்மைதான் போல அப்படின்ற மாதிரி பயங்கரமா இந்த இடத்துல ஷாக்லாம் ஆயிட்டு இருக்காரு. பீட்டர் இருக்க இடத்துல தானே யாஷோட ஆன்மா இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஆனா இதே சமயம் ஈரின் இருக்க இடத்துலயும் ஆன்மா இருக்கு. ஈரினை துரத்துது. பயத்துல ஈரின் இருக்காங்கல்ல, இவருக்கு கால் பண்றாங்க. இந்த மாதிரி யாஷோட ஆன்மா என்ன துரத்துது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இது அங்கேயும் ஆன்மா இருக்கான்ற மாதிரி இவர் ஷாக் ஆகுறாரு. நான் உடனே அந்த இடத்துக்கு வரேன், நீ கவலைப்படாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இந்த இடத்துல யாஷ் காணாம போயிடுறாரு. இவரும் வேகமா இங்க இருந்து கிளம்புறாரு. ஈரினை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்துடுறாரு. இவர் வீட்டுக்கு வரும்போது யாஷோட ஆன்மா இருக்குல்ல, இவரை நோக்கி நடந்து வந்துட்டு இருக்கு. இவரும் பார்த்து ஷாக் ஆகுறாரு. இவர்கிட்ட ஒரு கன் இருக்கு. இந்த கன்னை வச்சு ஷூட் பண்ணலான்னு ஷூட் பண்றாரு. ஆனா யாஷோட ஆன்மாக்கு எதுவுமே ஆக மாட்டேங்குது. யாஷ் பாட்டுக்கு இவரை நோக்கி நடந்து வந்துட்டு இருக்காரு. பயத்துல பீட்டர் இருக்காருல, வேகமா ரூம்குள்ள வந்துடுறாரு. ஈரின் எங்கன்ற மாதிரி தேடிட்டு இருக்காரு. பார்த்தா ஈரின் கபோர்டுக்குள்ள தான் பயந்து ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. நான் பார்த்தேன், என்ன துரத்திட்டு வந்தது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. நானுமே பார்த்தேன், இப்ப நீ சொல்றத நம்புறன்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப திவாரி இருக்காருல, இவங்களுக்காக காஃபி எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அந்த காஃபியை ஊத்திட்டு இருக்கும் போது காஃபி திடீர்னு பிளட்டா மாறுது. இதை பாக்குற திவாரி ஷாக் ஆயிடுறாரு. திடீர்னு பார்த்தா யாஷோட ஆன்மா இவரோட கண்ணுக்கு தெரியுது. அதை பார்த்தா இவர் பயந்து வேகமா இவங்க 2 பேர் இருக்க இடத்துக்கு ஓடி வராரு. இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இவங்க லாக்கர்ல வச்சிருக்க காசை எடுக்கலான்னு ஓபன் பண்றாங்க. பார்த்தா லாக்கர்ல ஒரு காசு கூட இல்ல. காசெல்லாம் எப்படி காணாம போச்சு, நீ தானே எடுத்தன்ற மாதிரி திவாரியை பிளேம் பண்றாங்க. என்ன பிளேம் பண்றீங்களா, உங்களுக்கு விசுவாசமா இப்போ வரைக்கும் நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன், நீங்க பண்ற தப்பெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறாரு. நீ கோவப்படாத திவாரி அப்படின்ற மாதிரி பீட்டர் தான் பேசி அவரை அனுப்பி வச்சிடுறாரு. நம்ம கோவப்பட்டா நமக்கு தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஈரனுக்கு சொல்றாரு. பாதி காசு தானே காணாம போயிருக்கு, மீதி காசை போய் வாங்கி போன்னு சொல்றாரு. இப்ப ராஜேஷை பாக்குறதுக்காக இவங்க 2 பேருமே கிளம்பிட்டு இருக்காங்க. அப்ப இந்த வேலைக்காரனும் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கிளம்புறான். எங்க கிளம்புற அப்படின்னு கேக்குறாங்க. பயமா இருக்கு, நான் போக போறேன்னு சொல்றான். அதெல்லாம் போக தேவையில்ல, இங்கேயே இருன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப இந்த இடத்துக்கு சிவா வந்துடுறாரு. என்ன எல்லாருமே எங்க கிளம்பிட்டீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்ற மாதிரி இவங்க சமாளிச்சுட்டு இருக்காங்க. சிவா வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு. லோபோ இறந்து போயிருப்பான். அதே சமயம் இவங்களுக்கு லாக் ஓபன் பண்ணி தந்தான்ல, அவனும் இறந்து போயிருக்கான். அதை பத்தி எல்லாம் சொல்றாரு. இறந்து போறதுக்கு முன்னாடி 2 பேருமே உங்களுக்கு தான் கால் பண்ணிருக்காங்க. லோபோ கால் பண்ணதை நீங்க அட்டென்ட் பண்ணிருக்கீங்க. ஆனா இன்னொருத்தன் கால் பண்ணதை நீங்க எடுக்காம இருந்திருக்கீங்க. எதுக்காக உங்களுக்கு கால் பண்ணாங்க சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இவங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல, எங்களுக்கும் தெரியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. லோபோ இறந்து போனதை இந்த பீட்டரே பார்த்திருப்பாரு. இன்னொருத்தனும் இறந்து போயிட்டானா அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப சிவா பயங்கரமா இவங்க கிட்ட விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. இவங்களும் சமாளிக்கிற மாதிரி என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க.
சிவா இருக்கார்ல, நான் சொல்ற வரைக்கும் இந்த ஊரை விட்டு நீங்க போக கூடாது, நான் எப்பனாலும் வருவேன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாரு. வேலைக்காரனையும் எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு. அவனும் சரின்ற மாதிரி இங்கேயே இருக்கான். இவங்க ராஜேஷை பார்த்து காசை வாங்கலான்ற மாதிரி வந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துலயும் சிவா தான் இருக்காரு. ராஜேஷோட கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட பேசிட்டு இருக்காரு. இதை பாக்குற இவங்க இருக்காங்கல்ல, அவர் பாக்குறதுக்கு முன்னாடி கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி வண்டியை ரிவர்ஸ் எடுக்க பாக்குறாங்க. ஆனா அதுக்குள்ள சிவா பாத்துறாரு. நீங்க என்ன பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இல்ல, சாதாரணமா ராஜேஷை பாக்குறதுக்காக வந்தோன்னு சொல்றாங்க. நீங்க அவரை பார்க்க முடியாது, அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எது இறந்து போயிட்டாரா அப்படின்ற மாதிரி இவங்க உள்ளுக்குள்ள ஷாக் ஆகுறாங்க. ராஜேஷை பத்தி உங்களுக்கு தெரியுமான்ற மாதிரி கேக்குறாரு. பெருசா தெரியாது, இடத்த பத்தி பேசுறதுக்காக தான் வந்தோன்ற மாதிரி சமாளிக்கிறாங்க. சரி கிளம்புங்க அப்படின்ற மாதிரி அனுப்பி வச்சிடுறாரு. இதெல்லாம் கண்டிப்பா யாஷோட பேய் தான் பண்ணிட்டு இருக்கு, நம்ம உடனே இந்த ஊரை விட்டு கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. கிளம்பதான் போறேன், ஆனா நான் மட்டும் தனியா போக போறேன் அப்படின்ற மாதிரி பீட்டர் சொல்லிட்டாரு. என்னை விட்டு போக போறியான்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. காசுக்காக தான் அவன் கூட இருந்தேன், இதுக்கப்புறம் அது கிடைக்காதுன்னு தெரிஞ்சிருச்சுல, நான் தனியா போக போறேன் அப்படின்ற மாதிரி வேகமா இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது திவாரி பேசுறதுக்காக வராரு. அவன் உங்க காசெல்லாம் எடுத்து வச்சிருக்கான் போல, அதனாலதான் இப்படி பேசுறான்ற மாதிரி சொல்றாரு. இவங்களுமே கிளம்ப பாக்குற அவரை தடுக்கிறாங்க. நீ போகாத, நில்லு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க சண்டை போடுறதுல சூட்கேஸ் கீழே விழுந்துருது. அதுக்குள்ளதான் மொத்த காசும் இருக்கு. அட பாவி, நீ தான் காசு திருடினியா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. சத்தியமா காசு எப்படி என் பேக்ல வந்ததுன்றதே எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாரு. நீ போய் சொல்ற, காசை நீ தான் எடுத்திருக்கன்ற மாதிரி கோவப்படுறாங்க. ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த சண்டையில ஹீரோயின் பிடிச்சி வேகமா தள்ளுறாங்க. இவங்க ஃபோர்ஸா தள்ளினதுல பீட்டர் படிக்கட்டுல உருண்டு போயிட்டு இருக்காரு. அச்சுச்சோ அப்படின்ற மாதிரி இவங்க பதட்டமா பாத்துட்டு இருக்காங்க. கீழே விழுந்ததுக்கு அப்புறம் என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி பக்கத்துல வந்து பாக்குறாங்க. அவரு சுத்த அசைவே இல்லாத மாதிரி இருக்காரு. செக் பண்ண திவாரி இருக்காருல, அம்மா இவர் இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் அவங்க யோசிக்கிறாங்க. ஒரு இடத்துல போய் நம்ம டிஸ்போஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி திவாரி சொல்லிட்டாரு. இவங்களும் ஏத்துக்கிறாங்க. இப்ப ரெண்டு பேருமே பாடி அந்த இடத்துக்கு கொண்டு வந்துடுறாங்க. திவாரி இருக்காருல, புதைக்கிறதுக்காக அந்த இடத்துல பள்ளம்லாம் தோண்டிட்டு இருக்காரு. இவங்களும் திவாரி தோண்டிட்டு இருக்கிறத பாக்குறாங்க. அப்ப சட்டுன்னு யாஷ் கண் முன்னாடி வந்து நிக்கிறாரு. இவங்க பார்த்து பயந்து ஓட பாக்குறாங்க. பார்த்தா லோபோ கண் முன்னாடி வந்து நிக்கிறாரு. இவன் இறந்துட்டான்ல அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இவங்க அடுத்த பக்கம் ஓட பாக்குறாங்க. அந்த இடத்துல பார்த்தா ராஜேஷ் வந்து நிக்கிறாரு. அவரை பார்த்தா இவங்க ஷாக் ஆகுறாங்க. பூட்டை ஓபன் பண்ண ஒருத்தன் ஹெல்ப் பண்ணால, அவனும் இங்கதான் இருக்கான். ஆக மொத்தத்துல எல்லாருமே இந்த இடத்துல தான் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிய வருது. இதெல்லாம் எப்படி பாசிபிள் அப்படின்ற மாதிரி யாஷை பார்த்துட்டு இருக்காங்க. யாஷும் இந்த இடத்துல நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஸ்டார்டிங்ல இருந்தே வேலைக்காரன் எனக்கு தான் சப்போர்ட்டிவா இருந்தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்பதான் வேலைக்காரர் திவாரி என்னெல்லாம் பண்ணாரு அப்படின்றத நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா அந்த காசு பணத்தெல்லாம் எடுத்து அந்த பேக்குள்ள வச்சது இவரோட வேலையா இருக்கும். அதே சமயம் பீட்டருக்கு தந்த காஃபில இவர் மயக்க மருந்த கலந்திருப்பாரு. அவன் மயங்கி தான் போயிருப்பான், இறந்துலாம் போயிருக்க மாட்டான். இவர் ஹீரோயின் கிட்ட போய் சொல்லியிருப்பாரு. மேற்கொண்டு நடந்த விஷயத்த யாஷு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவங்க இடத்த விக்கிறதுக்காக ராஜேஷ்னு ஒருத்தரை பார்த்தாங்கல்ல, அவர் யாஷோட ஃப்ரெண்டா தான் இருப்பாரு. அது தெரியாம தான் போய் பார்த்திருப்பாங்க. அந்த ராஜேஷ் இருக்கார்ல, சிவா கிட்ட இதெல்லாம் சொல்லிடுவாரு. சிவாவும் சரின்ற மாதிரி ஏத்திருப்பாரு. ஹஸ்பண்ட் தான் பேய் மாதிரி பயம்புத்தி இருக்காரு அப்படின்றதெல்லாம் இவங்களுக்கு புரியுது. ஆனா ஒண்ணு இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது, ஒரே சமயத்துல எப்படி ரெண்டு இடத்துல இருந்தாரு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. நீ அதை தான் யோசிக்கிறேன்னு எனக்கு புரியுது, அதுதான் நான் உனக்கு காட்ட நினைச்ச சர்ப்ரைஸ்னு சொல்லிட்டாரு. இங்க வா அர்ஷான் கூப்பிடுறாரு. பார்த்தா யாஷ் மாதிரியே அர்ஷான் ஒருத்தர் இருக்காரு. இவங்க ரெண்டு பேருமே ட்வின் பிரதர்ஸா இருப்பாங்க. அன்னைக்கு அர்ஷா இந்த ஊருக்கு வந்திருப்பாரு. ஹஸ்பண்ட் பிக்கப் பண்றதுக்காக தான் போயிருப்பாரு. சர்ப்ரைஸா ஒய்ஃப் கிட்ட காட்டலாம் நினைச்சிருப்பாரு. அர்ஷா நான் சொல்லும் போது வான்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அர்ஷாவும் சரின்ற மாதிரி கார்லயே வெயிட் பண்ணிருப்பாரு. சோ யாஷ் மட்டும் தனியா அந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. அப்படிதான் யாஷை இவங்க சாவடிச்சிருப்பாங்க. இதெல்லாம் வேலைக்காரர் பார்த்திருப்பாரு. இதை பத்திலாம் அர்ஷா கிட்ட சொல்லிட்டாரு. கேட்கிற அர்ஷா பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. லோபோ இடத்துக்கு தான் போயிருக்காங்கன்னு தெரிஞ்சு இவர் லோபோ இடத்துக்கு வந்துடுறாரு. லோபோவை அடிச்சு ஒழுங்கா அதை ஓபன் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏற்கனவே அவர் உயிருக்கு போராடிட்டு இருந்தார்ல, ஓபன் பண்ணி இவர் காப்பாத்தவே செஞ்சிருப்பாரு. பீட்டர் பணத்துக்காக மட்டும்தான் ஹீரோயினை லவ் பண்ற மாதிரி நடிச்சிருப்பான். இதை ஹீரோயினுக்கு புரிய வைக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே யோசிச்சிருப்பாங்க. அதுக்காக தான் இந்த பிளான் எல்லாம் போட்டிருப்பாங்க. ஆக்சுவலா பீட்டர் கன்னால ஷூட் பண்ண பார்த்தான். அப்ப என்னோட அண்ணன் புல்லட் ப்ரூஃப் போட்டிருந்தாரு. அவன் தலையில ஷூட் பண்ணிருந்தா என்னோட அண்ணன் இறந்து போயிருப்பாரு. அதெல்லாம் தாண்டி உனக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் இவ்வளவு கஷ்டப்பட்டாரு. என் அண்ணனுக்கு போய் இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டியே அப்படின்ற மாதிரி கழுத்தை நெரிக்கிறாரு. ஆனா யாஷ் இருக்கார்ல, அப்படி பண்ணாத விடுன்ற மாதிரி சொல்றாரு. பாத்தியா இப்ப கூட உனக்காக அக்கறைப்படுறான், இதுதான் என்னோட அண்ணனோட அன்பு அப்படின்ற மாதிரி ஹர்ஷா சொல்லிட்டு இருக்காரு. இப்ப சிவா இருக்கார்ல, இவங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போனோம் அப்படின்ற மாதிரி கன் எடுக்கிறாரு. அவர் கன் எடுக்கும் போது இவங்க சட்டுன்னு கையில இருந்து கன்னை புடிங்கிடுறாங்க. இவங்க எல்லாரையும் பார்த்து பாயிண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்ணிட்டு இருக்க, முதல்ல கன்னை கீழே போடு அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரையும் பாயிண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சட்டுன்னு அவங்க பக்கம் கன்னை திருப்பிடுறாங்க. அவங்க சூசைட் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்க, அப்படிலாம் பண்ணாத அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்றாங்க. இல்ல யாஷ், உனக்கு நான் பெரிய துரோகத்தை பண்ணிட்டேன், நான்லாம் வாழ்றதுக்கு தகுதியே இல்லைன்ற மாதிரி கன்னை வச்சு ஷூட் பண்ணிடுறாங்க. யாஷும் பயங்கரமா ஃபீல் பண்றாரு. இப்ப பக்கத்துல வந்து அவங்களுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறாரு. ஆனா அவங்க அந்த இடத்துல இறந்து போயிடுறாங்க. இதை யாஷால ஏத்துக்க முடியல, ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காரு. எல்லாருமே சோகமா பார்த்துட்டு இருக்காங்க. இதோடயே இந்த படத்தை நமக்கு முடிச்சிடுறாங்க.
இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.